நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம வந்து எங்க போயிட்டுருக்கிறோம் அப்படின்னா, சிடி ஹைவே வழியா செலக்டர் ஹைவே போயிட்டு உட்லண்ட்ஸ் போப்போறோம். நம்ம வந்து சிங்கப்பூர் டூ மலேசியா வந்து இந்த ஜேபி பார்டர் கிராஸ் பண்ற ரோட் வழியாவும் போறோங்க. அந்த வழியில நீங்க வந்து வர விஷுவல பார்த்துட்டே வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, விசாங்க. இந்த விசா பத்தி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, இது சிங்கப்பூருக்கு மட்டும் இல்லைங்க. உலக நாடுகளுக்கு ஃபுல்லாவே வந்து இது மாரி விசால நீங்க போனீங்கன்னா நல்லா இருக்கலாம். நல்ல வேலையா இருக்கும். ஸோ இப்படி ஒரு லேபரா வந்தீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு 4 டைப் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ வாழ்க்கை வாழ்றவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படின்னா, பணக்காரனுக்கு தான்டா பணம் கூடுது அப்படின்னு சொல்லி எல்லாம் கிராமத்துல சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த பணக்காரர்கள் என்னன்னா, நம்ப சினிமாக்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த அரசியல்வாதிங்க, இல்ல பெரிய பெரிய பிசினஸ் மேன்களலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ பணங்கள் எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க வெளிநாடுகள்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெப்போலியன் சார் வந்துட்டு போய் அமெரிக்காவுல நிலம் வாங்கிட்டு அவங்க பையன் ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் அமெரிக்காவ புடிச்சிருச்சு அந்த லைஃப் ஸ்டைல்ல. அங்க வந்து ஒரு பிசினஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அது வந்து இன்வெஸ்டர் விசா. அப்படி இன்வெஸ்டர் விசால போம்போது அங்க வந்து சிட்டிசன் குடுத்துருவாங்க. அதே மாரி பார்த்தோன்னா, நம்ம சுரேஷ் ரெய்னா கிரிக்கெட் பிளேயர் சென்னை சூப்பர் கிங் குட்டி தல இருக்கிறாரு பாருங்க. அவரும் அமெரிக்காவுல தான் ஹோட்டல் வச்சாரு. நம்ம ஈமி ஜாக்சன் ஐ படத்துல நடிச்சாங்க. அவங்களும் வந்து அமெரிக்காவுல தான் வந்து பியூட்டி பார்லர் வச்சுக்கிறாங்க. சம்பாரிக்கிறது என்னவோ இந்தியாவுல தான். இங்க பொருளாதாரம் அதிகமாகும்போது, வேற நாட்ல போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து நம்ம ரிசர்வ் பண்ண போனா 27,00,00,000 வந்து ஐபிஎல்ல ஏலம் போய்க்கிறாரு. ஸோ, அவரும் வந்துட்டு அமெரிக்காவுல வந்து அவர் பிசினஸ் பண்றதுக்கான ஒரு இன்வெஸ்டர் விசா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா வந்து ஒரு தகவல் தான். ஸோ, அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஸோ, நம்ம நியூஸ்ல பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயங்கள வந்து சொல்லிட்டே வருவாங்க. ஸோ, இதுமாரி பணக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல வந்து ராஜ வாழ்க்கை வாழ்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுமாரி இன்வெஸ்டர் விசா எந்த நாட்ல வந்து நம்ம பிசினஸ் பண்ணா பெரிய ஆளா வரலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட போயிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஜிம்பாப்வே, சவுத் ஆப்பிரிக்கா, நமீபே ஆ இந்த மாரி வந்து ஒரு புவரான அந்த மாரி நாடுகள்ல போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலுக்கு வருது. அவங்கலாம் வந்து இன்வெஸ்டர் விசால போவாங்க. அவங்கள்ட்ட காசு பணம் அதிகமா இருக்கு. நான் இன்வெஸ்ட் இங்க இந்த நாட்ல வந்து இந்த இது சூப்பர் மார்க்கெட் வைக்க போறேன். இல்ல வந்து ஒரு பெ ஏதோ ஒரு ஒரு டிஃபரெண்டான ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுமாரி நாடுகள்ல போயிட்டு அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கு. அவங்க வந்து அமெரிக்கா டாலர்ல வந்து காசு காட்டுவாங்க. அப்ப அமெரிக்கா டாலர்ல வந்து அவங்க வருமானம் காட்டும்போது எல்லா நாட்டிலயும் வந்து ரெட் கம்பளம் போட்டு வரவேற்பாங்க. ஸோ அது வந்து இன்வெஸ்டர் விசா. அப்ப நம்ம காசு பணம் அதிகமா வரும்போது சிட்டிசன் கூட வாங்கிரலாம். ஸோ அப்படிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இன்வெஸ்டர் விசா வந்து பார்த்தீங்கன்னா, காசு பணம் அதிகமா இருந்தா எந்த நாட்ல வேணாலும் போய் செட்டில் ஆயிக்கலாம். பிசினஸ் பண்ணலாம். நல்லா குடும்பத்தோட போய்க்கலாம், வந்துக்கலாம். அவங்க எப்ப வேணா அதான் அவங்கள்ட்ட காசு பணம் அதிகமா இருக்கு. எப்ப வேணாலும் ஊருக்கு வரலாம், போலாம் அப்படி. ஆனா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படிச்சுக்கிட்டு நம்ம வந்து சாஃப்ட்வேர்லயோ, இல்ல மெக்கானிக் சம்மந்தமாவோ, இல்ல வந்து சிவில் சம்மந்தமாவோ, இல்ல அக்கவுண்டிங் சம்மந்தமாவோ, டீச்சர் சம்மந்தமாவோ ஏதோ ஒரு படிப்பு சார்ந்து வந்து ஒர்க் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர்ல அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஆஃபருங்க நெறைய நெறைய கம்பெனிங்க ஆஃபர் பண்ணுவாங்க. இப்ப இப்ப அந்தமானுக்கோ, இல்ல வேற எந்த நாட்டுக்கோ டீச்சர்ஸ்லாம் வேணும்னா கூப்பிடுறாங்க. இப்ப டீச்சர்ஸ் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்தமானு, சிங்கப்பூர், மலேசியா இதுமாரி நாடுகளுக்கெல்லாம் வந்து பசிபிக் தீவுகள்ல உள்ள அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகளுக்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ, அது டீச்சருக்கு வந்து அப்ளை பண்ணி அதெல்லாம் நீங்க வாண்டட் பாருங்க ஜாப் வேக்கன்சி எங்க இருக்கோ, அதில வந்து பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஸோ, அப்படிங்கும்போது அவங்க அதுமாரி வந்து அந்த ஆஃபர பார்த்து யூஸ் பண்ணிட்டு போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாவும் போயிருவாங்க. அவங்க போகும்போதே இவங்க வந்து எஜுகேஷன் அவங்க வந்து கல்வி அதிகமா இருக்கிறதால அவங்க வந்து என்னென்ன அந்த ஒரு அக்ரீமெண்ட் குடுக்குறாங்க அப்டின்னா, அந்த அக்ரீமெண்ட்ட தரோவா வாசிப்பாங்க. வாசிச்சுட்டு இது கரெக்ட் ஆகுமா? ஆவாதா? என்ன ஏது அக்காமடேஷன்லாம் கரெக்ட்டா இருக்குமா? அப்டின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்டி பார்த்துட்டு வரும் இல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிறோம். அங்கருந்து புரமோஷன் ஆகி வரும்போது, அவங்களும் அந்த ஃபேமிலியோட வந்துட்டு ஏன்னா வருமானங்கள் அதிகமா இருக்கு. வருமானங்கள் அதிகமா இருக்கும்போது ஃபேமிலியோட கூட்டு வந்து சமாளிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன்ல வரவங்களுக்கு வந்து, அவங்க வந்து இ பாஸ், எஸ் பாஸ் சிங்கப்பூருக்கு வருவாங்க. அப்ப மத்த நாடுகள் அதேமாரி வந்து அந்த ஸ்டாஃப் சம்மந்தமா போவாங்க. அப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா, விசிட்டிங் விசா. நம்ம ஊர்ல வந்து சிறு பிசினஸ்மேன், பெரிய பிசினஸ்மேன் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, "சரிடா போர் அடிக்குதுடா, கொஞ்சம் காசு இருக்கு. நம்ம எப்படியோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கோ, இல்ல தாய்லாந்துக்கோ, இல்ல ஸ்ரீலங்காவுக்கோ, இல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ப ஆஸ்திரேலியாவுக்கோ, எந்தெந்த நாட்டுக்கு வந்து நம்ம போக முடியும், அவங்க பட்ஜெட்ட பொறுத்து போக முடியுமோ, அந்தந்த நாட்டுக்கு வந்து சிங்கப்பூருக்கோ வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசா எடுப்பாங்க. அப்படி விசா எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 2 மாசம், 3 மாசம் இருப்பாங்க. வந்து சுத்தி பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்துட்டு வச்சு, அழகா நான் எப்படி அந்த நாடெல்லாம் பார்க்கறது பிரம்மாண்டமா இருக்கு, வைக்குது. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த நாட்ட பத்தி எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து விசிட்டிங் வந்துருக்காங்க. வந்து சுத்தி பார்க்கறதுக்குலாம் விசிட்டிங் பிளேஸ். அப்படிங்கும்போது எல்லா எல்லா நாட்டிலயும் விசிட்டிங் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். பியூட்டிஃபுல்லா இருக்கும்.
இது உலகத்திலேயே ஏன்னா ஒரு விசிட்டிங் பிளேஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அட்ராக்ஷன் பண்ணா மட்டும் தான் அடுத்து வருவாங்கன்னு சொல்லிட்டு செம்மையா பண்ணுவாங்க. அதேமாரி சிங்கப்பூர்ல நெறைய சுத்தி பார்க்குற இடம் இருக்கு. கண்டிப்பா எல்லாம் டூருக்கு வாங்க. வந்து சிங்கப்பூர் சுத்தி பாருங்க. நம்ம தமிழ் லாங்குவேஜ் இருக்கிறதால உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருக்காது. சேஃபஸ்ட் கண்ட்ரி. நீங்க டூருக்கு வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்றது? நீங்க வந்துட்டு நீங்க என்ன அந்த நாட்டோட ரூல்ஸ் என்னவோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு டூரிஸ்ட் வரவங்களுக்கு வந்து சிங்கப்பூர்ல வந்து சின்ன இந்த ஊர்க்காரங்க மாரி அழகா ஆனா விசா கரெக்ட்டா வரணும். கரெக்ட்டா போகணும். ப்ராப்பரா பேப்பர் வச்சுக்கணும். ஸோ நீங்க சிங்கப்பூர் வந்தீங்கன்னா, பயங்கர சேஃபா வந்துட்டு போலாம். ஃபேமிலியோட வந்து தவறாம சிங்கப்பூருக்கு வந்து விசிட்டிங் வாங்க. ஸோ அப்படிங்கும்போது விசிட்டிங் வரவங்க வந்துட்டு 2 மாசம் 3 மாசம் இருந்துட்டு போயிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீடியோக்கள்ல பார்க்கும்போது, இந்த கிராமத்தில உள்ள இது என்ன சொல்றது? அப்பாவி இளைஞர்கள். அவங்க என்னன்னா லேபர் கேட்டகரி. படிச்சும் இருப்பாங்க. அந்த படிப்பு சார்ந்தும் வரமாட்டாங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சிருப்பாங்க. இங்க வந்து லேபரா மாட்டிக்குவாங்க. என்னன்னா, அங்க போய் மாத்திக்கலாம், வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலவங்க சொல்ற கதைய வந்து கேட்டுட்டு, சரி அங்க போய் மாத்திக்கலாம், வச்சுக்கலான்ட்டு இங்க வர்றது. இங்க வந்தோனா அதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. எந்த நாட்டுக்கு போனாலும், நீங்க எங்க வேலைக்கு போறீங்களோ, ஒரு லேபரா போய் மாட்றீங்க அப்படின்னா, அங்க நீங்க வந்து வொர்க்கிங் ஸ்ட்ரெயிட் வித் வந்து ஹாஸ்டல். என்னைக்கோ ஒரு லீவ் இருக்குன்னா, நம்ப அந்த போயிட்டு வர ஏதோ நமக்கு வந்து இது விவரம் தெரியறதுக்கு 1 வருஷம் ஆயிரும். அப்ப அங்க போயிட்டு வரதுக்கும் போது எந்த கம்பெனியும் நம்ம ஃபைண்ட் பண்ற அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஊர் இப்ப ஈவனா வந்து நம்ம கிராமப்புறத்துல இருக்கிறோம். நம்ம பெங்களூருக்கு வேலைக்கு போறோம். இல்ல சென்னைக்கு வேலைக்கு போறோம். அதே நமக்கு திக்குமுக்குல ஆடிரும். எங்கடா போறது? எங்கடா வர்றதுன்னு தெரியாது. ஸோ அதேமாரி ஒரு ஒரு கண்ட்ரிக்கு போம்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு நாள் லீவ் கிடைக்கும். அதுவும் சண்டே லீவ் கிடைக்கும். பப்ளிக் ஹாலிடே லீவ் கிடைக்கும். அன்னைக்கு போய் எந்த கம்பெனியும் நீங்க போய் ரெஸ்யூமும் போட முடியாது. வேலையும் ஜாபும் தேட முடியாது. ஸோ அதனால நீங்க வந்து ஊர்லயே வந்துட்டு அங்கேயே ப்ராப்பரான உங்களோட என்ன ஃபீல்டோ, நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது சம்மந்தமா வாங்க. அத விட்டுட்டு இங்க லேபரா வந்துகிட்டு மாறலாம்னு நெனச்சீங்கன்னா, 99% வந்து கண்டிப்பா வாய்ப்புகள் கிடையவே கிடையாது மாறுறதுக்கு. ஒரு வேள லக் இருந்தது 1% நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில சரி பையன் படிச்சிருக்கான், நல்ல ஜாப் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். தவிர மத்தபடி வந்துட்டு நீங்க வந்து வேலைலாம் தேட முடியாது. ஸோ அதனால வந்துட்டு படிச்ச இளைஞர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லேபர் போஸ்டிங்க தேடாதீங்க. 2வது நான் முதல்லே நீங்க வந்துட்டு வெளிநாட்டு வேலைக்கு வரம்போது, இங்க வந்து உங்கள வந்து உட்கார வச்சுக்கிட்டு யாரும் வந்து சம்பளம் தர மாட்டாய்ங்க. ஆபீஸ் வேலைன்னு நெனச்சுட்டு வராதீங்க. நம்ப ஊர்ல வந்து எப்படி கட்டட வேலைகள் நடக்குதோ, எப்படி ரோட்டு வேலை நடக்குதோ, எப்படி தோட்ட வேலை நடக்குதோ, அதுமாரி வேலைகளுக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொஞ்சம் ஏஜென்ட் ஃபீஸ் கட்டிட்டு வாங்க. நீங்க வந்து 5,00,000 4,00,000 6,00,000 கட்டிட்டு வந்தீங்கன்னா, நீங்க கட்டுற காச எடுக்க முடியாது. 5 வருஷம் ஆனாலும், 6 வருஷம் ஆனாலும் வந்து நீங்க கட்டுன காச எடுக்க முடியாது. ஆவுனா கடன் அடைக்க முடியல, கடன் அடைக்க முடியலன்னு பேசிட்டு இருக்கேன்னு நெனைக்காதீங்க. கடன் ஏன் அடைக்க முடியல அப்படின்னா, அந்த 5,00,000 நீங்க சம்பாரிச்சுருவீங்க. இப்போ வந்து இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குன்னா, அந்த ஃபேமிலில வந்து நீங்க கடன் ஒரு பக்கம் அடைச்சிட்டு இருந்தாலும், அந்த யூசுவலா அந்த வருஷத்துக்கான கமிட்மெண்ட் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க ஊர்ல இருக்கும்போது அந்த கமிட்மெண்ட் வந்து லெவலா பயன்படுத்துறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புள்ள தான் வெளிநாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் தாராளமா பயன்படுத்துவாங்க. அப்போ வந்து சம்பாரிக்கும், செலவு பண்ணும், சம்பாரிக்கும், செலவு பண்ணும், இல்ல கடன் வாங்கி அடைக்கும். அப்படிங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல வரேங்க. வெளிநாட்டுல ஒர்க் பண்ற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த எமர்ஜென்சியா இருந்தாலும் உங்களுக்கு கையில காசு இல்ல அப்படின்னா, ஊர்லயே வந்து யார்ட்டயோ கைமாத்து வாங்கியோ, இல்ல சொந்த பந்தங்கள்ட்ட கடன் வாங்கியோ, இல்ல அந்த பக்கம் ஊர்ல இருந்துட்டு நீங்க கடன் வாங்கும்போது, அவங்களுக்கு வந்து கடனோட சும தெரியும். உங்க கடன் ஈஸியா அமையும். அத விட்டு இங்க ஒர்க் பண்ற இடத்துல, இங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, இல்ல ஆஃபீஸ்ல இப்படிலாம் நீங்க வந்து சப்போஸ் வந்து காசு வாங்கி அனுப்புனீங்கன்னா, இங்க வேலை செய்ற இடத்துல உங்க நிம்மதி இழந்துருவீங்க. உங்களால வேலை பார்க்க முடியாது. ரா ஒரு வொர்க்கிங் சைட்ல போய் மாடா உழைச்சிட்டு வந்து, இங்க வந்தா கடன கட்டிட்டு வச்சுக்கிட்டு, உங்களுக்கு ரொம்ப நிம்மதி இல்லாம போயிரும். முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ற இடத்த வந்து கடன்கள் வாங்காதீங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்க லேபர் விசாவுக்கு எந்த நாட்டுக்கு வந்தாலும் ரொம்ப கஷ்டம் தான். முடிஞ்ச அளவுக்கு காசு கட்டாம வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புடிச்ச வேலை பார்க்கலாம், பிடிக்கலன்னா போயிரலாம். இல்ல கம்மி காசு கட்டி வந்தாலும் சரி ஓகே போனா போது. ஏதோ ஒரு விசிட்டிங் வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிரலாம். அத விட்டுட்டு நீங்க லட்சக்கணக்குல வந்து உங்களுக்கு என்ன சொல்றது? ஒரு வீட்ல வந்து ஏதோ ஒரு கமிட்மென்ட்டுக்காக ஒரு தங்கச்சி கல்யாணம், இல்ல ஒரு லேண்ட் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம். அப்படிங்கிற காச எடுத்து போட்டுட்டு, இல்ல நம்ம லேண்ட் 2 சென்ட் 3 சென்ட் வித்துட்டு போய் வந்து திரும்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு, அது மாரிலாம் தவறே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க உழைக்க போறீங்க. நீங்க வந்து உங்க உழைப்புக்கு ஊதியம் கிடைக்க போகுது. இங்க வந்து உழைக்கிறத ஊர்ல உழைங்க. காசு அதிகமா கட்டிட்டு வந்து ஏமாந்துறாதீங்க. எந்த நாட்டுக்கு அந்த உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க லேபரா போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும். அப்ப கஷ்டப்படுங்கும்போது காசு கட்டி எந்த நாட்டுக்கும் போவாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஊர்ல பிசினஸ் பண்ணி வாழ பாருங்க. இல்ல நான் வந்துட்டு இங்க நான் போய் பார்த்துருவேன், வச்சுருவேன், தீர்த்துருவேன் அப்படின்னா, நம்ப ஊர்லயே பண்ண முடியாது. வெளிநாடுகள்ல வந்து பண்ணவே முடியாது. அதனால தான் சொல்றேன். லேபர் வேலையில இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் வந்து அதிகம் காசு கட்டி வராதீங்க. அப்படி நீங்க 4,00,000 5,00,000 கட்டி வந்தாலும் ஒரு 2 வருஷம், 1 வருஷம் தான் அது பர்மிட் வேல்யூ இருக்கும். அதுவரைக்கும் நீங்க கரெக்ட்டா ஒர்க் பண்ணுனீங்க அப்படின்னா வச்சிருப்பாங்க. இல்லன்னா தூக்கி போடான்னு ஊருக்கு அனுப்பிருவாங்க. அப்ப நீங்க கட்டுன காசும் எடுக்க முடியாது, கட்டுன காசும் போயிரும். ஸோ அப்படிங்கும்போது, நீங்க அதே மாரி நம்ம வந்து அங்க போனா மாத்திக்கலாம், வச்சுக்கலாம். நீங்க வேலை வந்து எப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட,
நம்ம மனுஷங்கிறவங்க வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் சோர்வடைய தான் செய்வோம். அப்ப அந்த சோர்வடைய செய்யும்போது, ஒண்ண தூக்கி போட்டு இன்னொரு இடத்த இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வெளிநாடுகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு பேட்ச் இருக்குமால, அந்த பேட்ச்லாம் ஒதுக்கிவுட்டு இப்ப யங்ஸ்டர் எடுத்திருக்காங்க. எல்லாரையும் வந்து என்னன்னா, ஆசைய தூண்டி விடுறது. அங்க போனா அவ்வளோ சம்பாரிக்கலாம், இவ்வளோ சம்பாரிக்கலாம் அப்படின்னு. ஆனா வந்து இங்க வந்து பார்த்த பிறகு தான் தெரியும். அது மாரிலாம் முடியாது, வைக்காது ரொம்ப கஷ்டம். ஒரு சிலவங்களுக்கு வந்து நல்ல கம்பெனி அமையும். ஸோ அவங்க இதான். ஆனா எல்லாருக்கும் அமையாது. இப்ப வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காருன்னா, அவர் கண்டக்டரு. அவரு அந்த சில்லற தூக்கி போடுறது, வைக்கிறது, நடக்கிறது, வாக் பண்றது, ஸ்டைலு அப்படி இப்படின்னு சினிமா துறைக்கு வந்தாரு. அவர் ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரு. இன்னைக்கு வயசு 75ஆவது. இன்னைக்கு வந்து 170 கோடி சம்பாதிக்கிறாரு. எல்லா கான்ட்ராக்டரும் அது மாரி பண்ணிற முடியுமா? எல்லா கான்ட்ராக்டருக்கும் அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கா? ஸோ அதுமாரி தான் வெளிநாட்டு வேலையும். லேபரா வரவங்களுக்கு வந்து ஒரு சிலவங்களுக்கு திறமை இருந்து, லக் இருந்தா வேற பொசிஷன் மாறலாம். இல்ல வந்து ஒருத்தவங்களுக்கு திறமை இருந்து, லக் இல்ல, அந்த முதலாளி வந்து பே பே பார்த்து பேச முடியல, வைக்க முடியல அப்படின்னா, நீங்க லேபரா இருந்து வந்து கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டம். சாரி முன்னேறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஜுகேஷன். நம்ம போனா மீள முடியும், வைக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா வெளிநாட்டுக்கு படிப்பு சார்ந்து வாங்க. இல்ல லேபரா வரீங்கன்னா, வர வேணாம்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேங்க. எல்லாருக்கும் ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கு. வரலாம். காசு வந்து கம்மியா கட்டிட்டு வாங்க. ஏன் நான் அங்க போனா அவ்வளோ சம்பாரிக்கலாம் சம்பாரிக்கலாம். காசு வந்து கட்டி இவ்வளோ கட்டிட்டு போ, அவ்வளோ கட்டிட்டு போன்னு சொல்றாங்களால்ல. எனக்கு நல்ல சம்பளமா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரேன். நான் ஒரு 2 மாசம் சம்பளம் தரேன். அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிறுசு சம்பளம் கட்டிட்டு யார் அனுப்புறாங்களோ அவங்கள்ட்ட ஆனா அந்த கண்டிஷன்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. பார்ப்போம். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.